தண்ணீருக்கான தேடல் என்பது தமிழகத்தின் ஒவ்வொரு மூலை முடுக்குக்கும் தவிப்பாக உருமாறிக் கொண்டிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே தண்ணீருக்காக மக்களே ஆழ்துளை கிணறு அமைத்திருக்கிறார்கள். விளாத்திக்குளம் அருகே வாதலகரை கிராமத்தில் 300க்கும் அதிகமான குடும்பங்கள் வசிக்கின்றன. இந்த கிராமத்திற்கு தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் குடிநீர் வழங்கப்பட்டு வந்தது. தற்பொழுது சில மாதங்களாக தண்ணீர் வருவதில்லை என்று கூறும் மக்கள் அக்கம் பக்கம் கிராமங்களில் தண்ணீர் தேடி போனால் விரட்டி அடிப்பதாக வேதனைப்படுகின்றார்கள். எங்களால் தண்ணி எடுக்க முடியலையா, இந்த கோலத்தை வாசிக்கிட்டு செமந்து வர முடியல. என் வயசுக்கு தண்ணி ஒரு குடம் கொண்டு வர முடியலையா, மொத்தமான தண்ணி குடி தண்ணி கிடையாதுயா எங்க ஊர்ல. நீங்க எப்படியாவது ஒரு தண்ணி ஒரு போர் போடுங்க, இல்லைன்னா ஒரு ஊத்து தொண்டுங்க. தண்ணியோட சுருண்டு வரோம்யா, அவங்களும் முடிக்கிறாங்க. துறசாமரமான அவங்களும் விரட்டுறாங்க, கல்லை கட்டி கொண்டு எறிகிறாங்க. தள்ளிக்கு வருவாங்க. தள்ளிக்கு ஊருக்கு அருகில் உள்ள கண்மாயில் சொந்த செலவில் ஆழ்துளை கிணறு அமைத்து மோட்டார் மூலம் தண்ணீர் எடுக்கிறார்கள் பொதுமக்கள். எங்களுக்கு நடைமுறை இந்த சிவலப்பெரி தண்ணி வந்துக்கு இருந்தது. இப்போ 4-5 வருஷமாக வரல. அதனால் நாங்கள் இயற்கை யூனியனில் முறையிட்டு இயற்கை முறையில் கம்மாய்க்கில் ஒரு போர் அடித்து அதில் சிண்டைஸ் மூலியமாக பாய்ச்சி குடி தண்ணிக்கு விட்டோம். அந்த குடி தண்ணியும் இப்போ தண்ணி வறட்சி காரணமாக தண்ணி மாற்றமாக போச்சு. கிடைக்கும் தண்ணீர் உப்பு தண்ணீராக இருப்பதால் உடல்நலக் கோளாறு வருவதாகவும் வாதலக்கரை மக்கள் கூறுகிறார்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் மணிசங்கர்.